முன்னதாக ஒரு காட்டுல அந்த காட்டோட ராஜா சிங்கம் தூங்கிட்டே இருந்தது. அதுக்குள்ள ஒரு புதருக்குள்ள இருந்த ஒரு சின்ன எலி வெளியே வந்து உணவுக்காக அந்த பக்கம் இந்த பக்கம் தேட ஆரம்பிச்சது. அதுக்குள்ள தூரமா படுத்துட்டு இருந்த சிங்கத்தை பார்த்தது. சிங்கத்துக்கிட்ட எலி விளையாட ஆரம்பிச்சது. அந்த பக்கம் இந்த பக்கம் சிங்கத்து மேல ஓட ஆரம்பிச்சது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதுக்குள்ள சிங்கம் உடனடியா முழிச்சது. சிங்கம் எலிய கைப்பிடியால வாய்க்கிட்ட வச்சது. வேணா வேணா, என்ன மன்னிச்சிடு, என்ன சாப்பிடாத ஓ ராஜா என்று எலி அழுதது. என்ன மன்னிச்சிடு மகாராஜா, இன்னொரு தடவை நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். தயவு செய்து என்ன விட்டுடு. நான் எப்பயாவது உனக்கு கஷ்டம் வந்தபோது நான் உனக்கு உதவி பண்றேன் மகாராஜா என்று சிங்கத்தை வருத்தத்தோட வேண்டிக் கொண்டது. சிங்கத்துக்கு தான் சொன்னது நல்லதா நினைச்சு தன்னோட பஞ்சா விட்டு எலிய விடுவித்தது. எலி சந்தோஷமா ஓடிருச்சு. கொஞ்ச நாளுக்கு பிறகு வேட்டைக்காரர்கள் சிம்மத்தை வேட்டையாட நினைச்சாங்க. அந்த வலையில சிங்கம் மாட்டிடுச்சு. இதெல்லாம் எலி பார்த்தது. ஐயோ, மகாராஜா வலைக்குள் மாட்டிக்கிட்டாரு என்று நினைச்சு தான் அந்த வலைய கடிக்க ஆரம்பிச்சது. நான் சரியான வேலை பண்ணேனா நண்பனே என்று எலி சொன்னது. சிங்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டது. நீதி: நீ எல்லார்கிட்டயும் அன்பா இருந்தா அவங்க ரொம்ப நம்பிக்கையோட இருப்பாங்க. முன்னதாக ஒரு காட்டுல அந்த காட்டோட ராஜா சிங்கம் தூங்கிட்டே இருந்தது. அதுக்குள்ள ஒரு புதருக்குள்ள இருந்த ஒரு சின்ன எலி வெளியே வந்து உணவுக்காக அந்த பக்கம் இந்த பக்கம் தேட ஆரம்பிச்சது. அதுக்குள்ள தூரமா படுத்துட்டு இருந்த சிங்கத்தை பார்த்தது. சிங்கத்துக்கிட்ட எலி விளையாட ஆரம்பிச்சது. அந்த பக்கம் இந்த பக்கம் சிங்கத்து மேல ஓட ஆரம்பிச்சது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதுக்குள்ள சிங்கம் உடனடியா முழிச்சது. சிங்கம் எலிய கைப்பிடியால வாய்க்கிட்ட வச்சது. வேணா வேணா, என்ன மன்னிச்சிடு, என்ன சாப்பிடாத ஓ ராஜா என்று எலி அழுதது. என்ன மன்னிச்சிடு மகாராஜா, இன்னொரு தடவை நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். தயவு செய்து என்ன விட்டுடு. நான் எப்பயாவது உனக்கு கஷ்டம் வந்தபோது நான் உனக்கு உதவி பண்றேன் மகாராஜா என்று சிங்கத்தை வருத்தத்தோட வேண்டிக் கொண்டது. சிங்கத்துக்கு தான் சொன்னது நல்லதா நினைச்சு தன்னோட பஞ்சா விட்டு எலிய விடுவித்தது. எலி சந்தோஷமா ஓடிருச்சு. கொஞ்ச நாளுக்கு பிறகு வேட்டைக்காரர்கள் சிம்மத்தை வேட்டையாட நினைச்சாங்க. அந்த வலையில சிங்கம் மாட்டிடுச்சு. இதெல்லாம் எலி பார்த்தது. ஐயோ, மகாராஜா வலைக்குள் மாட்டிக்கிட்டாரு என்று நினைச்சு தான் அந்த வலைய கடிக்க ஆரம்பிச்சது. நான் சரியான வேலை பண்ணேனா நண்பனே என்று எலி சொன்னது. சிங்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டது. நீதி: நீ எல்லார்கிட்டயும் அன்பா இருந்தா அவங்க ரொம்ப நம்பிக்கையோட இருப்பாங்க.